ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏபிசி காஸ்டிங். ஓகே, ஸோ ஏபிசி காஸ்டிங் என்னென்னா ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். ஓகே, ஸோ இது என்ன, இதெல்லாம் எப்படி இதெல்லாம் இதை கொண்டு வந்தாங்க, இது எல்லாமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு தான் ஏபிசி காஸ்டிங் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் மூவ் இன்டு தி வீடியோ. ஸோ இப்போது என்னென்னா, நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். ஸோ போயிட்டு மில்க் ஷேக்கு அண்ட் தென் இந்த பேன் கேக்ஸ் அண்ட் தென் சாண்ட்விச் இது எல்லாமே சாப்பிட்றோம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஷேர் பண்ணி ஸோ எல்லாமே சாப்பிட்றோம். ஸோ நீங்கள் என்னென்னலாம் ஆர்டர் பண்ணியிருக்கோமோ எல்லாமே ஷேர் பண்ணி ஆளுக்கு ஒரு பீஸு லைக் வைஸ் நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்றோம். ஸோ அப்படி ஷேர் பண்ணி சாப்பிட்றப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மில்க் ஷேக் அப்படிங்கிறப்போ இந்த மில்க் ஷேக் என்ன ஆகுதுன்னா, ஸோ இந்த மில்க் ஷேக் எவ்வளோ அப்படின்னா 50 rupees. ஓகேவா? ஓகே, அண்ட் தென் இந்த பேன் கேக் அப்படின்னா ஜஸ்ட் அஸ்யூம் இட்ஸ் 100. ஓகே, அண்ட் தென் இந்த சாண்ட்விச் ஒரு 80 rupees வந்துச்சு. ஓகேவா? ஸோ இதான் நம்மளுக்கு. ஸோ நம்ம ஒரு 3 மெம்பர்ஸாக போகிறப்போ நம்ம எவ்வளோ போகிறோம், 3 மெம்பர்ஸாக போகிறோம். ஓகேவா? ஸோ அவ்வளோ போகிறப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ மொத்தம் எவ்வளோ வருது? ஓகே, 100 + 50 + 80 is equal to 230. ஓகே, ஸோ எவ்வளோ வருது? 230 வருது. ஸோ இப்போ இந்த 230 rupees யார் கொடுப்பாங்க? ஸோ நார்மலாக நம்ம இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு போனால் இந்த மாதிரிலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம டிவைட் பண்ணிப்போம் ஈக்குவலாக. ஓகேவா? என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணிப்போம். இப்போ மொத்தம் எவ்வளோ பேர் நம்ம போயிருக்கோம்? 3 மெம்பர்ஸ் போயிருக்கோம். அப்போ 230 இப்போ 230 3ஆல் டிவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ ஈச் பேரை நம்ம டிவைட் பண்ணுறப்போ 76.6 வருது. அப்போ ஆளுக்கு நம்ம இவ்வளோ கொடுக்கணும். மேபி ரவுண்ட் ஆஃப் பண்ணி 77 rupees ஆளுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீ 77 கொடு, நான் 77 கொடுக்குறேன், இவ 77 கொடுப்பா அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சாப்பிட்டுட்டு 77 rupees கொடுக்குறோம். இது ஆக்சுவலாக ரைட்டானு பார்த்தா ஓகே. ஸோ இப்போ நான் மில்க் ஷேக் மட்டும் தான் குடிச்சிருக்கேன். நான் 50 rupeesக்கு மட்டும்தான் என்னுடைய அந்த கன்சம்ஷன். நான் அங்கே கன்சியூம் பண்ணது அந்த மில்க் ஷேக் மட்டும்தான். 50 rupeesக்கு மட்டும்தான் குடிச்சிருக்கேன். ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதிகமாக பே பண்ணுறேன். நான் கன்சியூம் பண்ணதை விட நான் குடித்தது மில்க் ஷேக் மட்டும்தான். அந்த 50 ரூபா மில்க் ஷேக்கு நான் தனியாக போனால் கூட எனக்கு தனியாக 50 ரூபா மட்டும்தான் பே பண்ணிவிட்டு வந்திருப்பேன். இதே நான் ஃப்ரெண்ட்ஸோடு போனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி இவ்வளோ ருபீஸ் எனக்கு அதிகமாக பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாண்ட்விச் சாப்பிட்றாங்க இந்த பொண்ணு. ஸோ இவங்க சாண்ட்விச் சாப்பிட்றவங்க 80 rupees சாண்ட்விச் அவங்க கன்சியூம் பண்ணது. ஸோ அப்போ அந்த 80 rupees சாண்ட்விச்சில் அவங்க எவ்வளோ தான் பே பண்ணியிருக்காங்க? 77. அப்போ இவங்களுக்கு 3 rupees அவங்களுக்கு ப்ராஃபிட். அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போனனால அவங்களுக்கு ப்ராஃபிட். இது ஆக்சுவலாக ரைட்டான பார்த்து நீங்கள் நினைக்கிறீங்களா? தப்பு தானே? ஸோ அவங்க எவ்வளோ சாப்பிட்ருக்காங்களோ அது அவ்வளோ அவங்க பே பண்ணியிருந்தா அவங்க கன்சியூம் பண்ணதுக்கான பெனிஃபிட் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? இவங்க 100 rupeesக்கு சாப்பிட்ருக்காங்க. 100 rupeesக்கு சாப்பிட்டு 77 rupees தான் பே பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 23 rupees ஐ திங்க். ஸோ 23 rupees இவங்களுக்கு என்ன அப்படின்னா மிச்சம். கரெக்டாக? ஸோ அப்போது இந்த இடத்துல அதிகமாக சஃபர் ஆகிறவங்களும் இருக்காங்க, அதிகமாக பெனிஃபிட் ஆகிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஈக்குவலாக டிவைட் பண்ணுறதை விட நம்ம அப்போர்ஷனேட் பண்ணணும். டிவைடுக்கும் அப்போர்ஷனேட்டுக்கும் நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ டிவைட் அப்படிங்கிறப்போ அது ஈக்குவலாக பண்ணுறதா இருக்கும். ஓகேவா? நம்ம இந்த மாதிரி போகிறப்போ ஸோ இந்த மாதிரி விஷயம்னு இல்லை. ஓகேவா? ஸோ இதை நம்ம கம்பெனி சைடு பார்த்தோம், ஒரு ஃபேக்ட்ரி சைடு பார்த்தோம் அப்படின்னாலும் சேம் வைஸ், அதாவது நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது இந்த மெத்தட் தான். ஈக்குவலாக டிவைட் பண்ணிவிட்டு விட்டுருவோம். ஆனால் நம்மளுக்கு ஒரிஜினலாக என்ன தேவைன்னா எவ்வளோ என்னென்ன ஆக்டிவிட்டி நடந்திருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல அப்போர்ஷனேட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், மில்க் ஷேக் குடிச்சிருக்கேன். அப்போ நான் மில்க் ஷேக்கு தகுந்த காசை நான் கொடுக்கணும். அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பேன் கேக் சாப்பிட்ருக்காங்க. அப்போ அந்த பேன் கேக்கு தகுந்த காசை கொடுக்கணும். ஸோ இதுதான் என்னென்னா, இந்த மாதிரி பண்ணுறது தான் என்னென்னா ஆக்சுவலி கரெக்ட் வே. கரெக்டாக? ஓகே. ஸோ இதே எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணணும், கார்ப்பரேட் வேர்ல்டில் போகணும். ஓகேவா? கார்ப்பரேட் வேர்ல்டுக்கு போகலாம். ஸோ இப்போது
ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறதுக்கு. ஸோ என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்திருக்கு, ஸோ அதை அப்போர்ஷனேட் பண்ணி அந்த ஆக்டிவிட்டி பேஸ்டில் ஓகேவா. இப்போ நம்ம மில்க் ஷேக்கு, பேன் கேக்கு, சாண்ட்விட்ஜுன்னு நம்ம பிரிக்கிறோம். ஸோ நம்ம சாப்பிட்ட ஆக்டிவிட்டி படி நம்ம பிரிக்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஒரு ஃபேக்ட்ரின்னு எடுக்கிறப்போ, ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ன்னு எடுக்கிறப்போ, அங்கே மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணுவாங்க ஒருத்தவங்க, மிஷின் செட்டப் பண்ணுவாங்க ஒருத்தவங்க. அப்போ அவங்க ஆக்டிவிட்டி பேஸ்டு எவ்வளோ நேரம் உழைச்சிருக்காங்க, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து காசை பிரித்து கொடுக்கணும். கரெக்டாக. இப்போது இப்போது நான் இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி வந்து 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஃபுல்லாக அட்மின் ஒர்க்ஸ் பண்ணுறாங்க, இந்த டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக டெலிவரி ஒர்க் பண்ணுறாங்க. சரியா? ஓகே. ஸோ இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா, அதிக நேரம் உழைக்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க, அதிக நேரம் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, உழைக்கிறாங்க. ஓகேவா? அப்போது இவங்களுக்கு நான் என்ன பண்ணணும், அவங்க எவ்வளோ நேரம் உழைக்கிறாங்க, அந்த மாதிரியான இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரியான நான் காஸ்ட்டை தான் இவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ நான் 3 பேருக்கும் வந்து ஓகே உங்களுக்கு 1 crore தரேன், உங்களுக்கு 1 crore தரேன், உங்களுக்கு 1 crore தரேன்னு சொல்ல முடியுமா? ஸோ இப்போ டெலிவரிக்கு போய் 1 crore கொடுத்தா டெலிவரியில் என்ன, டெலிவரி வந்து கஷ்டமான வேலை தான், நான் அது வந்து சாதாரணமாக சொல்லலை. பட் கம்பேரிங் டு த மேனுஃபேக்சரிங், டெலிவரிக்கு அங்கே வேலை அதிகமாக இல்லை. கரெக்டாக? அப்போ 3 பேருக்கும் நம்ம ஈக்குவலாக 1 crore பிரித்து கொடுக்குறதில்ல கரெக்டான வேவா? கரெக்ட் இல்லை இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் ஒருத்தவங்களுடைய ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டி பேஸ்டு இருக்குது அப்படின்னு நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய காஸ்ட்டை அப்போர்ஷனேட் பண்ணுறது தான் கரெக்டான பாத்து. ஸோ அதுக்காக கொண்டு வந்த ஒரு மாடர்ன் மெத்தட் தான் இந்த ஏபிசி காஸ்டிங். ஸோ இதுக்கு முன்னாடி ஈக்குவலாக டிவைட் பண்ணிட்டு இருந்தோமே, அந்த ஓவர் ஹெட்ஸ்லலாம் அந்த மாதிரிலாம் பண்ணோமே. அப்போ அது என்னது, அது ட்ரெடிஷ்னல் மெத்தட், அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தட். அது என்ன சொல்கிறாங்க, ட்ரெடிஷ்னல் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தட்னு சொல்கிறாங்க. இந்த ஏபிசி மெத்தட், ஆக்டிவிட்டி பேஸ்டு மெத்தட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாடர்ன் காஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போது நம்மளுக்கு மாடர்னாக இருக்கிறது, கரெக்டான வேலை கரெக்டாக எவ்வளோ பண்ணி கொடுத்துருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் ரிலேட்டடாக நம்ம அப்போர்ஷனேட் பண்ணி கொடுக்குறது, அவ்வளோதான். ஸோ இந்த பர்பஸில் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ பெட்டர். இதுக்கப்புறம் வர விஷயம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இந்த மீனிங் வந்து பேசிக்காக இதுக்காக தான் வந்து ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எக்ஸாம் ஓரியன்டான என்னென்னலாம் வந்து மாடல்ஸ் ஆஃப் சம் இருக்கோ அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பிரிச்சுட்டு 4 மாடல்ஸ் தான் மொத்தம் இருக்குது. ஸோ அந்த 4 மாடல்ஸ்க்கான ஃபார்மேட்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி வீடியோ. அது வந்து பார்க்கலாம். ஓகே. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மொத்தம் வந்து 4 மாடல்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் மாடல் ஆஃப் சம் எப்படி வந்து கேட்பாங்க அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தடும் போடுங்க, ஆக்டிவிட்டி பேஸ்டு மெத்தடும் போடுங்க. என்னது? ட்ரெடிஷ்னல் மெத்தடும் போடுங்க, ஆக்டிவிட்டி பேஸ்டு மெத்தடும் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம எப்படி வந்து போடணும் அப்படின்னா, ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கான ஃபார்மேட்டும் கொடுத்துருக்கேன், ஏபிசி மெத்தடுக்கான ஃபார்மேட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட் படி நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தடுக்கு நம்ம ஒர்க்கிங்ஸ் வந்து வேணும். ஓகே. ஃபஸ்ட்டு எவ்வளோ மினிட்ஸ், எவ்வளோ யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க லேபரில் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் நோட். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னா, கொஷின்லேருந்து யூனிட்ஸும் எவ்வளோ மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு லேபர் ஹார்ஸ் வந்து தெரியும். கரெக்டாக? அப்போ டேரக்ட் லேபர் ஹார்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இருக்கிற எல்லா யூனிட்ஸ் ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கிற யூனிட்ஸையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், டோட்டல் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம், மினிட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அது அப்படியே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, A into B divided by 60 minutes. ஏன்னா இந்த இடத்துல வந்து மினிட்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ ஏ ஆக்டிவிட்டியில் வந்து 5 மினிட்ஸாக இருக்கலாம், பி ஆக்டிவிட்டியில் 6 மினிட்ஸாக இருக்கலாம், சி ஆக்டிவிட்டியில் 7 மினிட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிலையும் என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து மினிட்ஸ் வந்து மாறும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஈக்குவலாக ஒரு லேபர் ஹவர் கொண்டு வரதுக்கு ஒரு ஹவருக்கு 60 மினிட்ஸ் இல்லையா? ஸோ அதை நம்ம ஈக்குவலாக கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மினிட்ஸையும் நம்ம 60ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் யூனிட்டோட மல்டி பண்ணுறோம். ஸோ அதுக்கான அக்ரிகேட் ஃபார்முலா தான் இது. ஓகேவா? ஸோ அதுதான் வச்சுருக்கேன். ஸோ என்னென்னா A into B divided by 60, ஒன்றுமே இல்லை, யூனிட்ஸ் இன்ட்டு மினிட்ஸ் டிவைடட் பை 60. அதை போட்டிங்கன்னா ஒரு ஆன்சர் வரும். அதுதான் என்னென்னா நம்மளுக்கு பட்ஜெட்டட் லேபர் ஹவர்ஸ். ஸோ இருக்கிற எல்லா லேபர் ஹவர்ஸையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், பட்ஜெட் பண்ணியாச்சு. ஸோ பட்ஜெட்டட் லேபர் ஹவர்ஸ். இப்போ நம்மளுக்கு என்னென்னா இவ்வளோ தான் வந்து அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ நான் சொன்னேன்ல, ஸோ இவ்வளோ தான் அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட் இவ்வளோ தான், அதுதான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் பிரித்து கொடுக்கணும் அந்த மாதிரி சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பட்ஜெட் பண்ண ஒரு ஓவர் ஹெட்ஸ் அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதுதான் வந்து அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் எவ்வளோ நேரம் உழைச்சிருக்காங்க அப்படிங்கிறத டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரேட் பர் ஹவர் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ 1 மணி நேரம் ஒரு லேபர் ஹவருக்கு எவ்வளோ அப்படிங்கிற ரேட்டு நம்மளுக்கு அப்போ தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இதுதான் பட்ஜெட்டட் ஓவர் ஹெட் டிவைடட் பை இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பட்ஜெட்டட் லேபர் ஹவர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இதை வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டோட்டல் காஸ்ட், அதாவது யூனிட் காஸ்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா டைரக்ட் லேபர் டைரக்ட் மெட்டீரியல் கொஷினில் இருக்கும். சரியா? ஸோ அதை அப்படியே கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஓவர் ஹெட் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு தான் இப்போ நம்ம மார்க்கே, ஸோ அதை வச்சு தான் இந்த இடத்துல வந்து நம்ம மார்க்கே வாங்க போகிறோம். இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச ரேட் இருக்கு இல்லையா, அந்த ரேட்டை இங்கே அப்ளை பண்ணி இன்டூ எவ்ரி மினிட்ஸ் இங்கே நம்ம போட்டோம் இல்லையா, ஒரு ஆக்டிவிட்டிக்கும் 5, 6, 7 அந்த மாதிரி 5/60. நெக்ஸ்ட் வந்து 6/60, 7/60. அதான் ஒரு ரேட்டோட நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிபிள் பண்ணி போட போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த 3 விஷயமும் கிடச்ச உடனே நம்ம என்ன பண்ணலாம், யூனிட் காஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். டோட்டலாக எவ்வளோ யூனிட் காஸ்ட் இருக்குது தேவை அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், கிடச்சிரும். அதை என்ன பண்ணணும், ஒரு நம்பர் ஆஃப் யூனிட், எவ்வளோ யூனிட் கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா கொஸ்டினில். ஸோ அந்த யூனிட்டோட ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஏபிசிக்கு மூணுத்துக்கு மல்டிபிள் பண்ணிட்டா நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் அக்கார்டிங் டு தி ட்ரெடிஷ்னல் மெத்தடு நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ட்ரெடிஷ்னல் மெத்தட் வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ஏபிசி மெத்தட். ஏபிசி மெத்தட். ஸோ ஏபிசி மெத்தடுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ ஏபிசி மெத்தடை ஆக்டிவிட்டி பேஸ்டில் போடணும். ஸோ இங்கே ஓவர் ஹெட் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி நம்ம ஈக்குவலாக வந்து பிரித்து கொடுக்க மாட்டோம், ஆக்டிவிட்டி பேஸில் பிரித்து கொடுப்போம். ஓகேவா? அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான ஒர்க்கிங் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு டோட்டல் வெயிட் வந்து கண்டுபிடிக்கணும். டோட்டலாக எவ்வளோ வெயிட்டு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், எவ்வளோ குவான்டிட்டி, ஒரு யூனிட்டுக்கான வெயிட் என்ன அப்படிங்கிறத நம்ம மல்டிபிள் பண்ணிட்டா டோட்டல் வெயிட் தெரிஞ்சிருமா. ஸோ அதை 3 விஷயத்துக்கும் பண்ணணும். சரியா? அடுத்தது என்னென்னா டைரக்ட் லேபர் மினிட். ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிச்சது தான். ஓகேவா? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம கண்டுபிடிச்சது தான் இங்கேயும் நம்ம பண்ணுவோம். சரியா? அதுக்கப்புறம் என்னென்னா மெஷின் ஆப்ரேஷன்ஸ் பர் யூனிட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது என்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, பர் யூனிட்டுக்கான மெஷின் ஆப்ரேஷன்ஸை நம்ம இங்கே டோட்டல் பண்ணுவோம். நம்மளுக்கு டோட்டல் ஆப்ரேஷன்ஸ் கிடச்சிரும். சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், யூனிட் காஸ்ட்டில் எப்படி நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டைரக்ட் லேபர், டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் அண்ட் தென் ஓவர் ஹெட்ஸ். போன வாட்டி ஓவர் ஹெட்ஸ் அக்ரிகேட்டாக போட்டாச்சு. கரெக்டாக? இந்த வாட்டி நம்ம எப்படி பிரிக்கிறோம், ஆக்டிவிட்டி 1, ஆக்டிவிட்டி 2 அண்ட் ஆக்டிவிட்டி 3 தனித்தனியாக நம்ம போடுறோம். ஸோ தனித்தனியாக போடுறப்போ அதுக்கு என்ன யூனிட் காஸ்ட் டோட்டலாக கிடைக்குதோ அதை நம்பர் ஆஃப் யூனிட்டில் மல்டிபிள் பண்ணுறப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது தான் அக்கார்டிங் டு த ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங்கில் அதுக்கு பேஸான டோட்டல் காஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? இது ரெண்டில் எது ப்ரிசைஸாக இருக்கோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இவ்வளோதான் கைஸ் மாடல் 1. இந்த நெக்ஸ்ட் வீடியோ ஐ வில் கவர் மாடல் 2 and 3 and 4. ஓகே, ஸோ அது இதை விட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ டோன்ட் வரி. ஓகேவா? Until then, this is Shweta signing off. Thank you.